வழக்கமாக கிரிவல பாதையில் அன்னதானங்கள் நிறைய போடப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறையே போட்டாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த முறை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்துச்சு, மைனஸாக சில விஷயம் நடந்த மாதிரி தெரிஞ்சது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அன்னதானம் போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அன்னதானம் வாங்கி உட்கொள்வாங்களே அவங்க எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடமைக்குன்னு சில பேர் செய்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சதுங்க. ஏதோ சொல்லிட்டோம், இதுக்காக அன்னதானம் போட்டு போகிறோம் அப்படின்னு போட்டுட்டு கையை உதறிட்டு போகிறது, இது போல விஷயம்னு பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையை சுற்றி எப்போ காசு பார்க்கலான்னு பல கோஷி இயங்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு வயசானவர் அங்கே காவி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காருப்பா, சரி அவர் எப்போ போவார் பார்ப்போம், செத்து போடுறாரு. செத்ததுக்கப்புறம் ஐயா வாழ்ந்த இடம் சித்தர், அவரை பற்றி தெரியுமா, அதுன்னு பில்டப்பை கொடுத்து அங்கே ஒரு மணிமண்டபத்தை அமைச்சு இதுலேருந்து எப்படி காசு பார்க்கலாம், இதுக்கு பல கோஷிஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே திருவண்ணாமலையை சுற்றி யாராவது லேண்ட் இப்போ வாங்குறாங்கனாலே சந்தேகக்கடை தான் அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பாவ மூட்டை இன்னும் பெருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் போகிறதுல கூட காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. QR கோடு இருக்குல்ல, அதை வச்சிடுறாங்க. அன்னதானம் போகிற அந்த டெக்ஸாக்கு முன்னாடி வச்சுட்டு அன்னதானம் சாப்பிட வராங்கல்ல அவங்களே பார்த்து இவங்களுக்கு அன்னதானமா இந்த காசு தானம் பண்ணால் போதும்னு QR ஸ்கேன் பண்ண சொல்கிறது. இது போல் விஷயங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா அங்கே பக்தி இருக்காது. இதுவும் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஃபோரமாக தான் மாறிடும். அதை மட்டும் நம்ம எப்பவும் ஊக்குவிக்கக்கூடாது மக்களே. ஏன்னா அன்னதானம் கொடுக்குறது எது எதிர்பார்க்காம கொடுக்குற விஷயம் தான், தர்மத்தில் அடங்குற விஷயம். அதாவது கேட்காம கொடுக்கறதுக்கு பேர் தர்மம், அந்த விஷயத்தில் அடங்குறது அன்னதானம். அதை பண்ணும்போது காசு பார்க்க பல கும்பல் துடிக்குதுனாக்கா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கேருந்து பற்றி விடுங்க. முதல்ல அவங்க கிட்டேருந்து சோறை வாங்கி சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்சு ஒரு புண்ணியமும் யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. இந்த விஷயம் மட்டும் ஒழிக்கப்படுச்சுன்னா சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அன்னதானத்துக்கான அந்த மகிமை இருக்குல்ல, அதை கெடுக்கிற மாதிரி அமையுது சில பேரோட செயல்பாடுகள். இன்னொரு கவலை தரக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லிடுறேனே, இந்த கிரிவலம் போகணுன்றதுக்காக அண்ணாமலையரை தரிசிக்கணுன்றதுக்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அணிதரன்னு வந்திருக்காங்களே. இதில் முக்கால்வாசி மக்கள் யார் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி எல்லாம் ஏழை பாடைங்க. தினமும் சம்பாரித்து அன்னைக்கான கூலின்னு சொல்லி வாழ்க்கை ஓட்டுவாங்க. அந்த மக்கள் அதிகப்படியாக வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மக்கள் எதை பெருசாக நம்பியிருப்பாங்க? போக்குவரத்துக்கு பேருந்துகளை தான். அப்பேற்பட்ட பேருந்து நிலையங்களில் தேவைக்கேற்ப பேருந்துகள் இருக்கா இல்லையா, இந்த கேள்வி பெருசாக எழுது. கிளாம்பாக்கத்தில் கிரிவலம் போகிறதுக்காக அவ்வளோ பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. பேருந்துகளில் ஏறுறதுக்குள்ளே முண்டி அடித்தாங்க பாருங்க, பார்க்க பாவமாக தாங்க இருந்துச்சு. எல்லாம் ஓசியில் போல் எல்லாருமே காசு கொடுத்தா போகிறாங்க டிக்கெட் வாங்கி. ஆனால் பாவமாக இருக்குது. அவ்வளோ பேர் முண்டி அடிச்சிட்டாங்க. சில பேர் ஏமாற்றத்தோடு அடுத்த பஸ் வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த முறை கூடுதல் பஸ்ஸாக இயக்கப்பட்டிருக்கு, ட்ரெயின்ஸ் இயக்கப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நாள ஏன் தொடர்ந்துகிட்டு இருக்கு? அப்போ இயக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கா? எங்கே லேக் இருக்குது? இது அரசு தான் பார்க்கணும், பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் ஏறின பிற்பாடு சீட்டு பிடிக்கல பெரிய பிரச்சனை வந்துடுதுங்க. இப்போ அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஒரு சில அம்மாலாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து என்னென்னமோ கேட்குறாங்க. ஏப்பா நீ இப்போ தானே வந்து நீ சீட்டை பிடிச்சிட்டாதுன்னு வாய்க்காத்தாரர் பெருசாக போயிட்டு இருக்கு. இங்கே பெண் ஆணுன்ற வாய்க்காத்தாரர் முடிஞ்சுது. ஆண்களுக்குள்ளே முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கைகளை தான் நடந்திருக்கும். இதெல்லாம் பெருசாக போகிறதுக்குள்ள அரசு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.